ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சீகல் இந்தியா ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸ்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. அதாவது ரோட்ஸ், ஃபிளைஓவர்ஸ், பிரிட்ஜஸ், ரயில்வே ஓவர் பாசஸ், ரயில்வே டனல்ஸ், ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ் அண்ட் ரன்வேஸ் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி மெட்ரோ மூலியமா சேர்ந்து இந்த மெட்ரோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற கம்பெனியாவும் இருக்காங்க. ஓவர்சீஸ்லயும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுற கம்பெனியா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 1133 கோடி வந்து பார்த்திருக்காங்க. அதுல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 125 கோடி. இதே 2023 இவங்க டோட்டல் ரெவன்யூ 2068 கோடியா வந்து இருந்திருக்கு. அதுல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 கோடியா இருந்திருக்கு. 2024 இவங்க டோட்டல் ரெவன்யூ 3029 கோடியா இருக்கு. அதுல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 304 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ண சொல்ல 23, 24 வந்து குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 16, 14, 17 சொல்லி இருந்திருக்கு. ஸோ 2022-2024 கம்பேர் பண்ண சொல்ல வந்து உயர்ந்திருக்கு. ஆனா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. டாப் லைன் ஆனா கன்சிஸ்டன்டா இந்த கம்பெனி உயர்த்திருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் வர்த் வந்து பாத்தீங்கன்னா 906 கோடியா வந்து இருக்கு. டோட்டல் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.17 இருக்கு. டோட்டலா ஒரு 1800 கோடி அளவுக்கு கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா 30% மேல பினான்சியல் இயர் 2024 வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ராடெக், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா, ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஎர்ஸை விட குறைவு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎர்ஸை விட குறைவு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎர்ஸ் வந்து பீட் பண்ணிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ல வந்து இவங்க கீழே இருந்து 2வது இடத்துல தான் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஓவராலா இவங்களோட பிஎர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 29 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோயும் மினிமம் 12 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோயும் வந்து இருக்காங்க. இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 20 டைம்ஸ் இருக்கு. போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 1st to 5th ஆகஸ்ட் 2024. ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாயில 401 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து 38 ரூபாய் ஒரு ஷேர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 684 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 568 கோடியா இருக்கு. ஐபிஓ சைஸ் 1252 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 37 ஷேர் இருக்கு. 14,837 ரூபாவா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 6th ஆகஸ்ட் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 7th ஆகஸ்ட் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 7th ஆகஸ்ட் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 8th ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஓவர்வியூ எப்படி இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்கு, லிஸ்டிங் சப்ளை பண்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்ப பாத்துருவோம். ஓவராலா இவங்க இருக்கிற ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஒரு 2000 கிலோமீட்டர் மேல ரோட்ஸை வந்து டெவலப் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்பேஸ்ல இருக்க இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இபிசி கம்பெனியா வந்து இருக்காங்க. 10,000 மில்லியனுக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியா, முக்கியமா வந்து உங்களோட 3 இயர்ஸ் ரெவன்யூ சிஏஜிஆர் வந்து இவங்க பியர்ஸை விட அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. ஹையஸ்ட் இயர் ஆன் இயர் ரெவன்யூ growth இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. 43.10%. இவங்க கடந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 50.13% growth காமிச்ச கம்பெனியா வந்து இருக்காங்க. 34 ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுல 16 இபிசி ப்ராஜெக்ட், 1 ஹைபிரிட் ப்ராஜெக்ட், 5 ஓஎன்எம் ப்ராஜெக்ட் அண்ட் 12 ஐட்டம் ரேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து முக்கியமா ரோட் அண்ட் ஹைவே செக்டர்ல பண்ணிருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனி கிட்ட 18 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல 13 இபிசி ப்ராஜெக்டும் 5 ஹைபிரிட் அண்ட் மோட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இருக்கு. லைக் காரிடார்ஸ், பிரிட்ஜஸ் சொல்லிட்டு ஜூன் 30, 2024 டேட்டா படி இந்திய ரூபாய் மதிப்படி 92,257.78 மில்லியன் அளவுக்கு உங்களோட ஆர்டர் புக் வந்து இருக்கு. ஸோ இவங்க நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான
ஹிட்கான் கம்பெனிக்கிட்டே இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் கம்பெனிக்கும் வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பீகார் ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்ஸா வந்து இருந்திருக்காங்க. ஸோ பீகார்லயும் வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணனால இப்ப பீகார் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் அப்சைட்ல வந்து இருக்கு. அதனால இவங்க கொஞ்சம் அப்சைட் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் வந்து கொடுத்திருக்காங்க கடந்த 3 ஃபினான்சியர்ல. அதாவது 0.75 ஒரு ஷேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களோட கேபிஐஸ் வந்து பார்க்கும்போது டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.17 இருக்கு. இந்த ஐபிஓல ஒரு 400 கோடி எடுத்து டெப்ட குறைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கம்பெனி டெப்ட் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்க போறாங்க. ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் 33.57% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 6.95 இருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2022 குவார்டர்லயே வந்து குறைஞ்சிருக்கு. 10.05% வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ப்ரீ ஐபிஓல 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லயும் 22 டைம் ஏர்னிங்ஸ்லயும் போஸ்ட் ஐபிஓல வந்து இருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாய் இருக்கு. 22.44% லிஸ்டிங் ஏறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த கம்பெனில நெகட்டிவ்ஸா நான் என்ன பார்த்தேன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. நிறைய கடன் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கம்பெனி வந்து கடன் உள்ள கம்பெனியா வந்து இருப்பாங்க. ஆனா இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இவங்களோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பிட்டிங்கு போய் அதுல இருந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க வந்து சக்சஸ் ரேட்டை வச்சு இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணுவாங்க. அந்த சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா வெறும் 4 to 5 ப்ராஜெக்ட் மட்டும்தான் இவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து வாங்குற நிலைமையில வந்து இருக்காங்க. பிளஸ் இவங்களோட ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. 90% மேல. அதுல இவங்களோட ரோட் ப்ராஜெக்ட் க்ரோத் வந்து 2023 காட்டிலும் 2024 வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடு தான் வந்து பாக்குறேன். ஏன்னா இவங்கள பிஎஸ்ல சில பேர் நிறைய ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கம்மியாவே இருக்கு. நிறைய ப்ராஃபிட் பாக்குற கம்பெனியா இருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனிஸும் சில இருக்காங்க. ஆனா இவங்க 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து பாக்குறது ஓஎஃப்எஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்களான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் யோசனையா படுது. லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு மார்ஜின் இல்லைன்னா பெட்டர் லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து 1,00,000 கோடி அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. ஒரு 2000 கிலோமீட்டருக்கு வந்து ரோட் ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க பீகார் ரிலேட்டட்லயும் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பீகாருக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அலோகேட் ஆயிருக்கு. அதனால இந்த கம்பெனி பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் நினைச்சு ஸோ இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எனக்கு ஜஸ்டிஃபைபிளா வந்து தெரியலங்க. காரணம் என்னன்னா இவங்க பியர்ஸ் குரூப்லேயே சில கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ மிக மிக குறைவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆர்டர் புக் இவங்களை விட அதிகமாவே இருக்கு. ரெவன்யூ நல்லா பாக்குற கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் நிறைய பாக்குற கம்பெனிஸும் வந்து இருக்காங்க. சோ இந்த வேல்யூவேஷன் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம டெப்ட் 400 கோடி அளவுக்கு ஐபிஓல குறைச்சாலும் இந்த கம்பெனி இன்னும் டெப்ட் இருக்கிற கம்பெனியை தான் வந்து தென்படுறாங்க. ஏன்னா ஒரு 1800 கோடி டெப்ட்ல 400 கோடி குறைச்சாலும் இன்னும் 1400 கோடி இருக்கிற கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸை வந்து கம்பேர் பண்ண சொன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து எனக்கு தென்படுது. சோ அதனால இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவை தான் வந்து நான் பாக்குறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.